கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். இந்த நாளில் தானியேலின் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ராக்காலத்தில் தரிசனத்திலே கர்த்தர் தானியேலுக்கு மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். மறைபொருள் வெளிப்படுவதற்கு தேவ சமூகத்திலே தானியேல் காத்திருந்ததை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த மறைபொருள் வெளிப்பட்ட உடனே தானியேல் பரலோக தேவனை ஸ்தோத்திரிக்கிறான். அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களில் தன்னுடைய 3 நண்பர்கள் தோழர்களையும் அழைத்து இந்த காரியத்திற்காக அவர்களையும் ஜெபிக்கும்படியாக சொன்னதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களை, இந்த நாளிலும் கர்த்தர் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர். அதே அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்பீர்களானால், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேசருக்கு தெரிவிக்கிறார் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, கர்த்தர் வரும் காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, வரும் காரியங்களை என்னிடத்தில் விசாரியுங்கள். ஆகவே கர்த்தரிடத்திலே நாம் ஜெபித்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவார். உன் குடும்பத்தின் காரியம், உன் பிள்ளைகளின் காரியம், உன் தனிப்பட்ட வாழ்க்கை, இந்த தேசத்தினுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீ தானியேலை போல நாம் ஜெபிக்க வேண்டும். தானியேல்கள் எழும்ப வேண்டும். அருமையானவர்களே, தேசம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய முழங்கால்கள் அதிகமாக முடங்க வேண்டும். ஏதோ ஒரு கூட்டத்தோடு கூட ஓடுவேன், ஒரு கூட்டத்தோடு நானும் சேர்ந்து நிற்பேன், அது அல்ல. அருமையானவர்களே, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மறைபொருள்களை அவர் வெளிப்படுத்துகிறவர். அவர் ஜீவன் உள்ள தேவன். தானியேல் சொல்லுகிறான், ராக்காலத்திலே தரிசனங்களிலே மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. எவ்வளோ அருமையான ஒரு வசனம். ஒரு தேசத்தின் ராஜாவுக்கு தானியேல் சொல்லுகிறான், இந்த மறைபொருளினுடைய விளக்கம் இதுதான். ராஜாவாகிய நேபுகாத்நேசரே என்று சொல்லும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய மேன்மை. ராஜாக்களுக்கு மேலான ராஜா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிறவர். அந்த சர்வ வல்லமை உள்ள ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கும் அந்த கிருபையை தாங்க என்று சொல்லி நம்மை ஒரு வைராக்கியத்தோடு அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி ஆண்டவரே. அன்று தானியேல் உம்மை நோக்கி ஜெபித்த பொழுது தரிசனத்தில் மறைபொருள்களை வெளிப்படுத்தினே ஆண்டவராகிய இயேசு. இந்த நாளிலே ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அன்று தானியேலுக்கு கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்தினீர். ராஜாவின் முன்பதாக தைரியமாய் கர்ஜித்தார். என்று எங்களுக்கும் அந்த கிருபையை கொடுங்க. கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும். தேசம் இயேசுவை உம்முடைய பிள்ளைகளின் மூலமாய் காண உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.